சார் ஓட்டு போட்டிங்களா? கை காட்டுங்க. ஒரு ஊரெல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஓட்டே அவர் போடல. இதுதான் கட்சியோட லட்சணம். அந்த ஓட்டினுடைய மதிப்பு தெரியல. அங்கே எல்லாருடைய ஓட்டு வாங்கின செந்தில் பாலாஜி அவருடைய ஓட்டை போய் கரூரில் போடாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு பயத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவு ஒரு தாக்கத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்குன்றதை பதிவு பண்ணி, இதெல்லாம் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க அதுல ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அது கேளுங்க. சும்மா பலூன் விட்டுக்கிட்டு அப்படி ஆயிடுச்சு. வெற்றி தான் வருதே, திமுக தான் வெற்றி பெறும்னு வருதே. 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி இவங்க கருத்து என்ன? பாய தரங்க. எதை பேச 4ஆம் தேதி வரை தான் இவங்களுடைய டைம் லிமிட். ஐசியூவில் திமுக போய் 23ஆம் தேதி சாயங்காலம் ஐசியூக்கு திமுக போயிருச்சுங்க. அதன் தலைவர்கள் அதனாலதான் அதை ஒட்டித்தான் அவங்க வெளிநாட்டு கிளம்பி போறாங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது ரிசல்ட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த சூழல்ல ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போய் சில் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ஓட்டு போட்டிங்களா? கை காட்டுங்க. ஒரு ஊரெல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய வேட்பாளர் அவர் ஓட்டே அவர் போடல. இதுதான் கட்சியோட லட்சணம். ஒருத்தர் கரூரில் இருந்துட்டு கொள்ளையாச்சு கிடந்தார். அவரை தூக்கி கோயம்புத்தூருக்கு மாற்றினாங்க. தனது சொந்த வாக்கை போடாத ஒருத்தர் ஊரெல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கக்கூடிய அவலம் இன்னைக்கு திமுக அந்த திருட்டு கூடாரத்தை தான் நடக்கும். ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றதை ஐயா கருணாநிதி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓட்டினுடைய மதிப்பு தெரியல. அங்கே எல்லாருடைய ஓட்டு வாங்கின செந்தில் பாலாஜி அவருடைய ஓட்டை போய் கரூரில் போடாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு பயத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவு ஒரு தாக்கத்தை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தியிருக்குன்றதை பதிவு பண்ணி, ஊருக்கு போறாருன்னா இதோடு ஊரோடு பொட்டியை கிளம்ப வேண்டியதுதான், பொட்டி படிக்கோடு கிளம்ப வேண்டியதான்றதை அவர் புரிஞ்சுக்கினாரு. ஐயா அவர்கள் கொடைக்கானலுக்கும் அவர் மகன் துபாய்க்கும் தெரிஞ்சிருச்சுங்க. ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பாய் பாய்னு சொல்றாங்க. தெரிஞ்சிருச்சா? எல்லாரும் பாய் பாய்னு சொல்றாங்க. எதற்கு 4ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி அசிங்கப்படணும்? முன்னெச்சரிக்கையா முன்னாடியே கிளம்பிடுவோம். புயல் வந்தா முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்கல்ல, அது போல என்டிஏ என்கிற புயல் 4ஆம் தேதி வெற்றி வாகை சூட இருக்கிறது. அந்த சூழ்நிலையால பயத்தின் வெளிப்பாடுல அப்பாவும் பையனும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க வேற வேற ஊர்ல இருந்தா தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களுடைய பார்வை. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இந்த எலெக்ஷனை திமுக பார்த்துச்சு. 1000 ரூபா கொடுத்த இடத்துல 2000 ரூபா கொடுத்தாங்க. 1 கிராம் கொடுக்குற இடத்துல 1/2 கிராம் கொடுத்த இடத்துல 1 கிராம் கொடுத்தாங்க. இதைத்தான் ஒரு மாற்றமாக, இதைத்தான் ஒரு வளர்ச்சியாக திமுக அங்கங்கே போய் பண்ணுதே தவிர மக்களுக்கு செய்ததை சொல்லி வாக்கு கேட்க முடியல. மக்களுக்கு செய்ததை சொல்லி ரோட்டில் போய் நிற்க முடியல. எதுவுமே முடியல. நம்ம ஆட்சிக்கு வரவும் முடியாது அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சதுனால இன்னைக்கு திமுகவுடைய கவுண்டவுன் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அறிவாலயத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு பொட்டி மாதிரி வச்சு கவுண்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. வெடிகுண்டு வச்சா கூட கவுண்டவுன் போடுவாங்க. 3, 2, 1 டமால் வெடிக்கும். அதுபோல 4ஆம் தேதி வரை கவுண்டவுன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவாலயத்தில் இனி ஆட்சி அப்படின்ற ஒரு வேலை இல்லை, அரசாங்கம் என்கிற வேலை இல்லை. அறிவாலயத்துக்கு வேணா அறிவில்லாதவர்கள் ஆட்சி செய்து கொள்ளலாம். தமிழ்நாட்டை ஆள ஒரு ஏழை விவசாயி, ஒரு பாமரன், நம்ம போன்ற சாதாரண கிளை செயலராக இருந்து நம்ம போல ரோட்டில் நின்று இந்த மக்களை எல்லாம் பார்த்தவர் இன்னைக்கு உச்சபட்ச பதவிக்கு மக்களால் மகுடம் சூடப்பட உள்ளார். இந்த மங்குனி கூட்டத்திற்கு, இந்த ஃப்ளாப் கூட்டத்திற்கு 4ஆம் தேதி ஃப்ளாப் கூட்டத்துக்கு ஆப்பு தயாராக கொண்டிருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறேன். சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? மானம், ரோசம், வெக்கம் எதுவுமே இல்லாத பயிலுக இந்த பாஜக பயிலுவோம். அக்கா தங்கச்சி கொஞ்சம் கடன் கொடுங்க, யாருமே தெரியாது. கொஞ்சம் கடன் கொடுங்களேன். எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டா, அதுதான்மா லைட் ஆஃப் பண்ணிட்டா அக்கா தங்கச்சி எவ்வளவு தெரியாது. மானங்க திமுக காரங்க வெற்றிவாக சூடுவீங்களா? மக்கள் உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கேட்டா
லைட் ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆமா. போட்டா என்ன தொழில் பாப்போம். பண்றீங்க நீங்க? பாப்போம். என்ன தொழில் பண்றீங்க? அம்மா லால்குடி தொகுதியில் நான் பேசையில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா நல்லா இருக்காது. லால்குடி தொகுதியில மாஃபியா இல்ல யாரு லாட்டரி டிக்கெட் மாஃபியா அந்த ஆதோ அர்ஜுனுடைய மாமியா 25,000 ரூபா கொடுத்துருக்கு ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபா 300 கோடி ரூபாய் இதுவரை செலவு பண்ணிருக்க அந்த தொகுதியில அந்த அம்மா. சரியா? அதற்கு ஆதாரம் இருக்கா? மேடம், அதெல்லாம் இருக்கு. மேடம், இல்லாம பேச இத மட்டும் முடியுமா? கேளுங்க. சரி, அதெல்லாம் லால்குடி பேச மாஃபியா முடியுமா? எல்லாம் ரைட்டுங்க. அந்த மாஃபியா கொடுத்தது 500 கோடி வாங்கினாங்க இவங்க. கேளுங்க. அது எங்களுக்கு 500 கோடி இல்ல 536 கோடி. அது வந்து தேர்தல் இதுக்காக அதாவது வரி கட்டுறதுக்கு பயந்துகிட்டு அந்த வரி கட்ட பயந்துகிட்டு அதை எங்களுக்கு கொடுத்தாங்க. நன்கொடையா நன்கொடையா கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. ஏன் இவங்களுக்கு இல்ல, என்ன இல்ல, ஒரு கொடுத்தாங்க? நிமிஷம் இல்ல. இல்ல மாஃபியா யாரு சார்ஜ் பண்ணுது? அது இவர் தானே. எப்ப நம்ம ஒண்ணு பேசுற நம்மள அசத்துற மாதிரி ஒரு பேசுவோம். இங்க நிறைய பாருமா, டிஸ்ட்ரி போட்டு போல. அந்த எப்பா நன்கொடை நேத்து இன்னைக்கு இல்லம்மா. ஏங்க நீங்க பணம் கொடுத்தீங்களா இல்லையா? இங்க பாரு நீங்க பணம் கொடுத்தீங்களா இல்லையா? 2017 தான் அந்த பணம் எங்களுக்கு அவங்களா தான் நாங்க நன்கொடை கையேந்தி காசு வாங்கல. அச்சச்சோ, அவங்களா account வாங்கிட்டீங்களா? எங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அவங்க ஒரு ஃபார்மை ஃபில்ல பண்ணி டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. சரியா? இது எங்களுக்கு மட்டும்தான் இல்ல, இதே இது வந்து ஒன்றிய அரசுக்கு யாரு மோடி ஜி இருக்கார்ல, மோடி ஜி அந்த ஜிக்கு 1,366 கோடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எப்படியா? இதெல்லாம் வந்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க அதுல வரி உங்களுக்கு எப்படி காசு கட்டணும் கொடுத்தாங்க ஏங்க, அதே போல கொடுத்தாங்க. வரி மேடம், கட்டணும் பயந்துகிட்டு அவர் பேச விடாதீங்க. தான் பண்றது. ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அது கேளுங்க. ஏய், சும்மா பலூன் விட்டுக்கிட்டு இல்ல, அப்படி அவரோட ஆயிடுச்சு. பதில் எப்பவுமே வெற்றி தான் வருதே. இருப்பா திமுக தான் வெற்றி பெறும்னு வருதே பதில். இருமா கொஞ்சம் இருமா. இந்த பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க மானம் ரோசம் வெக்கம் எல்லாம் ஊத்த பயிலுவோ பாரதிய ஜனதாக்கார பயிலுவோ. பீத்த பயலுக. ஏற்கனவே இங்க இருந்த ஒரு தலைவர் இருந்தாரு. அவருக்கு கழுவி ஊத்திட்டு தான் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் போங்கடான்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு போச்சுக்க. அந்த கட்சியை விட்டு போனா கடைசியில அங்கதான் போச்சுக்க. எங்க அடைக்கலம் வச்சுக்க எல்லாம் போய் அதிமுகவுக்கு போச்சுங்க. அங்க போனா இந்த கூட்டணின்னு வச்சுக்கிட்டு திரும்ப அவங்க அங்கதான் லொல்லு பண்றாங்க. அன்னைக்கு கௌதமி அழுகுது, இந்த பயில திரும்ப இங்க வந்து எனக்கு கிடைக்கிற சீட்டை கூட கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அது அழுகுது. ஏடிஎம்கேல அவங்க ஒரு பெண் தான் இருக்காங்களா, மத்த பெண்களே அட இல்லையா? இப்ப யாருமா மத்த பெண்கள் இருந்தா யாருமா கண்ணுக்கு தெரியுதா? இப்ப 3 பெண்கள் தான்மா இப்ப வெளியில தெரியுறாங்க. கௌதமி தெரியுது. பெண்களோட ஞாபகம் வருது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பிரச்சனை பண்ணி அதை நிப்பாட்டக்கூடிய வேலைகளை திருட்டு கூட்டம், உருப்படாத கூட்டம் பாராளுமன்றத்துல பெண்கள் மசோதாவுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? 33% மூலன்றது முக்கால்வாசி கூட இல்ல. இவனுக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லம்மா. 2023 மகளிர் மசோதா பார்லிமெண்ட்ல சொன்னது யாரு? அடி பின்னி இப்படி பாத்துக்க. 2023 அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இவங்க என்ன பண்ண அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த கணக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண. நல்ல விஷயம். அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? திமுக சொல்லுச்சு எந்த கணக்கெடுப்பு வேண்டாம், எந்த கணக்கெடுப்பு வேண்டாம், எந்த டீலிமிட்டேஷனும் வேண்டாம், பெண்கள் மசோதாவா முதல்ல கொண்டு வாங்கன்னு சொன்னது யாரு? கொண்டு வாங்க நிறைவேற்றி கொடுத்தோமா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் திரும்ப ஏன் ஒன்னு சேர்த்து கொண்டு வர்ற? எதுக்கு 3 மசோதாவை எதுக்கு ஒன்னா இணைக்கிற? அது தனி மசோதா கொண்டு வர. பாவம் அடிப்படை தெரியாம இருக்காங்க. என்ன அடிப்படை? ஆமா, முரசொலியில முதல் பக்கத்தை படிச்சிருது. ஆமா, அவங்க அவதூறா இருக்கிற சாக்கடை செய்தி வருது. சும்மா 3 ஒன்னா கொண்டு வரேன்னு சொல்றாங்களே. டீலிமிட்டேஷன் தனி, மகளிர் மசோதா தனி. பாவம் இவங்களுக்கு அறியாமையின் காரணமா எதையாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செப்பறதுக்கான வேலையை விட்டுறணும். 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி இவங்க கருத்து என்ன? வாய தரங்க. நாங்க தான் ஆதரவு கொடுக்கிறோமே. அப்ப என்ன பாஷப்படி அப்ப என்ன மஸ்துக்கு அதை நிப்பாட்டினீங்க? என்ன அந்த மசோதாக்கு எதிராக நீங்க போராடுறீங்க? நாங்க அந்த மசோதாவை நிப்பாட்டல, நீ கொண்டுட்டு வந்த அதோட சேர்த்து துணுக்கு கொண்டு வந்த பாரு. என்ன துணுக்கு? அந்த அதாவது டீலிமிட்டேஷன் நல்லதா கேட்டதா? தமிழ்நாடு சீட் அதிகமா இல்லையா? இங்க வந்து என்ன பண்ண போற? 59 வருதுன்னு வச்சுக்கோ. அவன் ஊபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேச அந்த 4 மாநிலமே போதும். இங்க எவனும் தேவையில்லை. அறிவு கட்டவனே. ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி தான். அப்ப நாங்க பெர்த் கண்ட்ரோல் பண்ணது நாங்க தப்பா? பெர்த் கண்ட்ரோல் எங்க தலைவர் சொல்லி நாங்கெல்லாம் பெர்த் கண்ட்ரோல். எனக்கெல்லாம் ஒரு பையன் தான், அவருக்கு 2 குழந்தை தான்.
இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டோம் அந்த காலத்துல. ஃபீலிங் ஆகுதா? என்ன ஃபீலிங்னா அவன் கல்வி அங்க பாரு பீகார்லமா ஒரு விஷயம் இரியா பேசாத. பீகார்ல நமக்கு இங்க நான் எவ்வளவு கோடி இருந்தோம்? தமிழ்நாட்டுல 4 கோடி இருந்தோம். பீகார்ல 4 கோடி. எப்ப 2011 அங்கேயும் 4 கோடி, நம்மளும் 4 கோடி. 2011 அப்புறம் இப்ப எடுத்ததுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 சில்லற கோடி வந்துருச்சு. நமக்கு வெறும் 8 கோடி தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப 8 கோடிக்கு என்ன சீட்டு வரும்? 12 கோடிக்கு என்ன சீட்டு வரும்? அப்ப பீகாரு, ஊபி, மாப்பி, ராஜஸ்தான், இந்த 4 தென் மாநிலங்கள் எல்லாம் அவுட்டுமா? தென் மாநிலங்கள் 4ஆம் தேதி பிபி ஊத போறாங்கன்னு முடிவாயிடுச்சு. நாங்க சும்மா ஊபி மாப்பின்னு ஏதாவது ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி ஒழுங்கு அதுக்கு பதில் சொல்லு. கேட்கறது ஒரு கேள்வி, அதாவது கேட்கறது ஒரு கேள்வி, கேள்வியே பதில் சொல்லணும். என்ன கேள்வி? அவுட் ஆஃப் சிலபஸ் எதுனா எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க? ஃபெயில் ஆக்கிடுவாங்க. கரெக்டா? இதே போலதான் சொல்லி வந்த எதையும் செய்யாம ஃபெயில் ஆக்கி 4ஆம் தேதி தமிழ்நாட்டோட சஸ்பெண்ட் பண்ண போறாங்க இவங்க. அப்படி ஒரு கூட்டம். நான் கேட்பது, டீலிமிட்டேஷனுக்கு முன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற எண்ணிக்கை 39, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40. கரெக்டுங்களா? டீலிமிட்டேஷன் வந்த பிறகு இப்ப ஊபியிலையும் இப்ப மாப்பிலையும் எவ்வளவு தொகுதிகள் இருக்கு? தமிழ்நாட்டோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா தானே இருக்கு. டெஃபினட்டா இருக்கா இல்லையா? அப்பெல்லாம் வாய் தரக்க இருங்க சார். இப்போ 2011 என்ன, அதாவது 39 தொகுதி இன்னைக்கு 59 தொகுதியா மாறுது. 20 தொகுதி தமிழ்நாடு இன்க்ரீஸ் ஆகுது. 7% பாராளுமன்றத்தினுடைய நம்மளுடைய பர்சன்டேஜ் 7.5% தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜா பார்த்தா இப்ப அந்த பர்சன்டேஜும் 8.25% மாறுது. இது வளர்ச்சியா இல்லையா? ஆனா மக்கள் தொகை குறைவா இருக்கிற சூழல்ல உங்களால எப்படி அதிகப்படுத்த முடியும்? நான் என்ன கேக்குறேன், மக்கள் தொகையை நீங்க உயர்த்துங்க. நீங்க பர்த் கண்ட்ரோல் ஏங்க இருங்க சார். சும்மா ஒரே ஒரு மடத்தரமான ஆர்கியூமெண்ட். ஊபியில் அவ்வளவு பேர் பிறந்துட்டான், பீகார்ல அவ்வளவு பேர் பிறந்துட்டான், அவ்வளவு அதிகமா வருது. எப்பயுமே 10 பேர் இருந்தா 10 பேரும் சாப்பாடு செய்வாங்க, ஒருத்தர் இருந்தா ஒருத்தருக்கு செய்வாங்க. இது என்ன கதையா இருக்கு இவங்க பேசுற கதை? மற்ற மாநிலங்களுக்கு தற்போது எம்பி சீட்ஸ் அதிகமா இருக்கா இல்லையா? அந்த பதில சொல்லுங்க. முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் வைக்க கூடாது. இப்ப கூட தான் தமிழ்நாட்டினுடைய தயவே இல்லாம மத்தியில ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்குது. ஆமாவா இல்லையா? எங்க போய் அடிச்சுப்பீங்க நீங்க? கடந்த 20 ஆண்டு காலமா நீங்க ஒருத்தரோட ஆதரவோட கூட்டணியில இருந்தீங்க. என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? டீலிமிட்டேஷன் இவ்வளவு கூவுறீங்களே. 2006ல இருந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் கூட்டணி ஆட்சியில இருந்தீங்க. தமிழ்நாடு என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க நீங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து இன்னைக்கு சும்மா திமுக இல்லன்னா மெட்ரோவே இல்ல. நாங்க என்ன சொல்றோம், ஒரு ட்ரெயின் இல்லாம இருந்தா திமுகவே இல்ல. அங்க அந்த ட்ரெயின்ல டிடிஆர் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இந்த குடும்பம் வந்திருக்குமா? நம்மளெல்லாம் நீங்க ஆண்டு இருக்குமா? தமிழ்நாடு மாண்டு போயிருக்குமா? இங்க பாரு பேசுனீங்க சொல்றது கேளுங்க. டிடிஆர் ஒழுங்கா வந்து செக் பண்ணியிருந்தாருன்னா திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த நாட்டை சுரண்டி தின்னு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியில தமிழ்நாடு இருந்திருக்குமா? நாங்கள் கேட்கக்கூடியது ஒரு கேள்விங்க. மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை இவங்களுடைய பங்களிப்பு 0. மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்து அதை இனாகிரேட் பண்ணது புரட்சி தலைவி அம்மா. இவங்களை பொறுத்தவரையிலும் அடுத்த பெற்ற குழந்தைக்கு பேர் வைக்கிற வேலையை நன்றாக செய்வார்கள். அதையும் பேரை ஒழுங்கா வைக்க தெரியாது. பையனா பொண்ணாமல் இருங்க சார், பையனா பொண்ணான்னு கேட்பாரு. பையனோட ஜெயகலா பையனுக்கு பாத்துக்கீங்களா? அதனால இவங்க இன்னைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நகைச்சுவைக்குரியவர்கள் ஆயிட்டாங்க. எதை பேச 4ஆம் தேதி வரை தான் இவங்களுடைய டைம் லிமிட். ஐசியூவில் திமுக போய் 23ஆம் தேதி சாயங்காலம் ஐசியூக்கு திமுக போயிருச்சுங்க. அதன் தலைவர்கள் அதனாலதான் அதை ஒட்டித்தான் அவங்க வெளிநாட்டு கிளம்பி போறாங்க. காரணம், உள்நாட்டில் இனி வியாபாரம் பண்ண முடியாது. நம்ம திருட்டு வேலைக்கு இன்று முழுக்கு போடப்படுகிறது. ஒரு சாமானிய கூட்டம் தமிழ்நாட்டை ஆள இருக்கு. மிட்டாமிராசு கூட்டம் 4ஆம் தேதி ரிசல்ட் கவுண்டிங் அன்னைக்கு மண்ணை கவுதா இல்லையான்றத பாருங்க. சரி, நான் பேசும்போது இடையில பேசுனேன்னா ரொம்ப மானங்கிட்டு தப்பா பேசுறேன். நான் சொல்றேன், நீ இடம் மாதிரி பொய்யா பேசுறேன். நான் நல்லா கேட்பேன் சார். இந்த பயத்துல தான் எல்லாம் சொல்றே கேளுமா. பயமாவது மயிராவது எங்களுக்கு எதுக்குமா பயம்? நாங்க இங்க பாரு, நாங்க தோத்தாலும் பயப்படுறது இல்ல, ஜெயிச்சாலும் பயப்படுறது இல்ல. எங்களுக்கு பயங்கிறது எப்பயுமே இல்லை. எங்களுக்கு குளிர் விட்டு என்னைக்கு தந்தை பெரியார் வந்தாரோ அன்னைக்கே எங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா வந்தாரு. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகுன்னு அண்ணா சொன்னாரு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு கொடுத்தா நாங்க ஆள போறோம். மக்கள் எங்களுக்கு டிபேட் பண்ணா நாங்க தோக்க போறோம். அதை பத்தி கவலை இல்லை. சார் இந்த ஜோசியம் போய் யார் ஜெயிக்க போறோம்?
ஜோசியம் அது மயிராவது யார் போய் ஜோசியம் பார்த்தா? சரி, தலைவர்கள்லாம் வந்து தலைவர்கள்லாம் எவனோ போய் பார்த்திருப்பான். எங்க தலைவர் போய் பார்த்தாரா? எங்க தலைவர் பார்த்தாரா? அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெளியே வந்து கருத்துக்கள் சொல்றது எல்லாருமே கருத்துக்கள். நீ அந்த கருத்தை பார்த்துட்டு தான் நீ கேட்கிற. இந்த மானங்கட்ட இந்த ஆளுகள்கிட்ட போய் கேளு. இவனுக்கு தான் ஜோசியம் பாக்குறது. அக்கில்ல கிளிய கூட கட்டிக்கிட்டு இருப்பானுங்க, எலிய கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. டிஎம்கே தான் வந்து வின் பண்ண போதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனாலதான் கூலா கொடைக்கானல் போயிருக்காரு. பாருமா, நாங்க ஏமா இப்பதான் கொடைக்கானல் போறாரா? போன தேர்தலையும் அவர் இதே மாதிரி பிரச்சாரம் முடிஞ்ச உடனே கொடைக்கானல் போலையா? போனாரா? அப்பயும் ஜோசியம் பார்த்திருக்காரு. அப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு எப்படிதான் இருக்கு. அப்ப அன்னைக்கு 39+1 40 வந்த அன்னைக்கும் போனார்லம்மா. அப்புறம் என்னமோ இன்னைக்கு தான் கொடைக்கானல் போறாரு. அவர் கொடைக்கானலுக்கு தானே போனாரு, சுவிட்சர்லாந்து போலையே. அவங்க பையன் அவரு போவாருமா, பையன் போவாரு. முதலமைச்சர் போலையே. அவர் இங்க நம்ம நாட்டுல தானே இருக்காரு. இங்க கொடைக்கானல் எங்க இருக்கு? நம்ம மாநிலம் தானே, திண்டுக்கல் மாவட்டம் தானே. என்ன பெரிய கொடைக்கானல்? சும்மா அந்த ஊர்ல இருந்து வந்தவன் தான் நானு. அதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எங்களுடைய தலைவரை பொறுத்த மட்டும் அவர் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாரு. பலர்கிட்ட ஐடியா கேட்டு தான் அவர் எதையும் செய்வாரு. அப்ப சுயமா முடிவெடுக்க மாட்டாரு. எல்லாத்திட்டையும் கேட்டுக்குவாரு. கேட்டுக்கிட்டு அதுல எது நல்லதோ அதை மாத்திரம் எடுத்துப்பாரு. புரியுதா? அவரு சொல்றது மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. மத்தவங்கள்ட்ட கேட்பாரு, கருத்து கேட்பாரு. அந்த கருத்துக்களும் இவர் நினைச்சதும் ஒத்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா எங்க ஆட்கள் எல்லாம் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நாங்களும் நினைப்போம். மக்கள் பல கருத்து தெரிவிக்கிறாங்க, அந்த கருத்தை ஏற்கவே மாட்டேங்கிறாரு. மக்கள் இங்க பாருமா, மக்கள்னா யாரு? மக்கள் நீயும் மக்கள் தான், இவரும் மக்கள் தான், அவரும் மக்கள் தான், நானும் மக்கள் தான். புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு கொள்கை இருக்கும். மக்களுடையதை நாங்க ஏத்துக்கிறோம்னா தேர்தல் அன்னைக்கு தான் அவங்க முடிவை நாங்க ஏத்துக்குவோம். மற்ற நேரங்கள்ல நாங்க அந்தந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ, கவுன்சிலரு அவன் தான் அதை போய் பார்க்கணுமே தவிர சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. ஏதாவது கம்ப்ளைண்ட்னா சீஃப் மினிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன ஏதுன்னா அந்த எம்எல்ஏவோ கவுன்சிலரையோ கூப்பிட்டு கேட்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர எல்லாம் அதாவது மானம் கெட்டு மரியாதை கெட்டு தமிழ்நாட்டுக்கு 3 முறை 4 முறை 5 முறை வந்தாரு எம்பி எலெக்ஷன்ல. ரோடு ஷோ, மயிறு ஷோ, மானத்தை பத்தி பேசுறாரு. மானத்தை பத்தி, ரோட் ஷோ பத்தி ராகுல் காந்தி ஐயா ஒரு மீட்டிங்ல முதலமைச்சர் பேரை சொல்லாம போறாரு. இதை விட தேவையில்லையா? தூக்குமாடி தோழர்களா வேற ஒருத்தர் இருந்தா கூட்டணி கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு யோகிதா இருக்கா? ரோடு ஷோ பண்ணத எத்தனை தடவை ரோடு ஷோ பண்ணாரு. அமித்ஷா என்ன பண்ணாரு? வந்தவன் பூரா என்னன்னா திமுக ஒழிக்கணும், 3000 கோடி என்னைக்கு எப்படி கொடுத்துருக்க? விஜய்க்கு 3000 கோடி அட்வான்ஸ் 500 கோடி கொடுத்ததுல அவன் படுத்துக்கிட்டான். போய் திரும்ப 2500 கோடியை கொடுத்து முடுக்கி விட்டு அவன் மறுபடியும் கூட தான் இருந்தேன். இப்ப என்ன சொல்ற? கூட தான் இருந்தேன். சரியா? அந்த காசை வாங்கித்தான் இப்ப எல்லாம் தேர்தல் பரப்புரை எல்லாம் பண்ணுனா எல்லா மக்களுக்கும் அவனுக்கு காசு கொடுத்தா. பாஜக காசு கொடுத்து விஜய் இறக்கி இருக்காங்களா? ஆமா, பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆர்எஸ்எஸ் பண்ணி ஆர்எஸ்எஸ் சொல்ல தட்டாத அமித்ஷா இவர் தான் பணத்தை கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. தம்பி சின்ன பிள்ளை தானே, அதுக்கு தெரியாது. சோ ஆகையினால உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எங்களுக்கு தெரியும்னா எனக்கு தான் நான் டெல்லியில பல மாதங்கள் இருந்தவன். எங்களுக்கு பல பக்கம் யார் என்ன பண்றாங்கிறது எனக்கு அந்த காலத்துல இருந்தே எனக்கு ஸ்வை வச்சு பழக்கம். எனக்கு இப்ப இந்த நிமிஷம் என்ன டெல்லியில் நடக்குதுன்னு கேளு. அடுத்த அரை மணி நேரத்துல நான் உனக்கு தகவல் சொல்றேன். போனை போட்டு பேசி உடனே சொல்லிடுவேன். என்னால முடியும். அந்த அளவுக்கு நான் இந்தியா பூரா நான் வச்சிட்டு இருக்கேன். அதனால இவங்க சரி, அதனால இவங்கள மாதிரி நான் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க கட்சியும் இல்ல. எங்க கட்சியை பொறுத்த மட்டும் மக்கள் சுவீட்சமா இருக்கணும். இந்த வெயிலுக்கு கூட பாதிக்க கூடாது. வெயிலுக்கு மக்கள் பாதிக்க கூடாதுன்னு அந்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாசம் கொடுக்குற 1000 ரூபாய் நின்று போயிருமே அப்படிங்கிற ஒரு தாய் உள்ளத்தோட அவங்களுக்கு அந்த 3 மாசத்துக்கு 3000 ரூபாயும் வெயிலுக்கு தாக்கத்துக்கு அவங்க வெளியில போக முடியாது. இப்ப எல்லா டிவி சேனல்ல கூட சொல்றான், இந்த தேதியில இருந்து இந்த தேதி வெளியும் நீங்க மதிய நேரங்கள்ல வெளியிலேயே போகாதீங்கன்னு. அந்த மாதிரி தாய்மார்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் கொடுத்தாருன்னா அவரு அரசு பணம் தான், அது இல்லைன்னு சொல்ல. அந்த எண்ணம் வரணும் இல்ல. அரசு பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்காவது ஒரு பெருந்தன்மை வேணும். அந்த பெருந்தன்மை எங்க முதல்வர்கிட்ட இருக்கு. எங்க முதல்வர்கிட்ட இருந்ததுனாலதான் மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன வேணும் இல்ல. மக்கள் பணத்தை கொடுத்து எல்லா நாயும் தான் இதுக்கு முன்னாடி ஆண்டுச்சு இல்ல. எந்த நாய் கொடுத்துச்சு? என்ன நாய் கொடுத்துச்சு? எடப்பாடி அவர்கள் கூட பொங்கலுக்கு எல்லாம் பொங்கலுக்கு நொட்டினாரு. பொங்கலுக்கு என்ன நொட்டினாரு?
ஏன் நான் பொங்கலுக்கு மாத்திரம் போதுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமா? அது கூட கொடுக்கல. என்ன அது கூட கொடுக்கல? ஏன் நாங்க கொடுத்துட்டு தான் இருந்தோம், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோமே, 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் போகுது. இப்ப இதுக்கு ஒரு 2,000 ரூபாய், 14,000 ரூபாய் கொடுத்து அவன் 3,000 ரூபாய் கொடுத்ததுக்கும் 12,000 ரூபாய் 14,000 ரூபாய்க்கு எங்க இருக்கு? நீங்க 2.5 வருஷம் கொடுக்கவே இல்லையே. 2.5 வருஷம் கொடுக்குறோம், கொடுக்கல, அது வேற. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கொடுத்துருக்குமா இல்லையா அதை பாக்கணும். நேத்து கொடுக்கல, முந்தா நாள் கொடுக்கல, இதெல்லாம் நீ ரோட்ல போகுன்னு எங்களுக்கு புருஷனை கட்டிவின்னு கூட சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் நாங்க ஒரு புருஷனை தேடிட்டு இருக்க முடியுமா? இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வைக்காதீங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து தெரிந்து ஒரு தாய் உள்ளத்தோடு எங்க முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல எந்த கொம்பனாலும் ஆட்சிக்கு வந்தா செய்ய முடியாது. தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாலேயே வளர்ச்சியில. அதே மாதிரி ஜிடிபியிலே நம்பர் 1. அதே மாதிரி பொருளாதாரம் வரி கட்டுறதுல நம்பர் 2ல இருக்கும். மும்பை 1ல இருக்கு. மும்பை பெரிய மாநிலம், ஆனா நம்ம சின்ன மாநிலம். தமிழகம் கடன் வாங்குற தகுதியை இழந்துருச்சு அப்படின்ற அதெல்லாம் இழக்கல. அது இன்னும் 3% இருக்கு. அதெல்லாம் நாங்க ஏமா நல்லா அப்படி டேட்டுமா, இங்க பாரு, நீ என்கிட்ட பேசாத, நான் அப்படி டேட்டு 3% தக்குவ குறையாதான் இருக்கு. இன்னும் ஒரு கோடி, ஒரு லட்சம் கோடி இன்னும் கடன் வாங்குற அளவுக்கு நமக்கு இன்னும் இருக்காதுல்ல, புரியுதா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு 1 லட்சம் கோடி கடனை வாங்குவோம். வாங்கி இந்த 8,000 ரூபாய், இங்க பாரு, 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்கோம் பாரு. எல்லா தாய்மார்களுக்கும் இந்த 8,000 ரூபாய் கூப்பன். இப்ப ஏற்கனவே இந்த 2,000 ரூபாய் வேற போட போறோம். 1000 ரூபாங்கிறது 2,000 ரூபாய் ஆக்கிட்டோம். அது 2,000 ரூபாயும் கொடுப்போம், இந்த கூப்பனும் கொடுப்போம். கடன் வாங்கி கொடுப்பீங்க. கடனை வாங்கினா உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கலாம். உங்க அப்பா வீட்டுல இருந்து கடன் வாங்கக்கூடாது. ஜோக் பண்ணக்கூடாது. என்ன ஜோக்கு? அவன் ஆட்சிக்கு வராத கூட்டம் 8,000 இதெல்லாம் நாங்க பண்ணதான் போறோம். கண்டிப்பா ஆட்சிக்கு வரலன்றானே நீ போ. காரைக்குடி ஆட்சிக்கிட்ட வேணா நாங்க இங்க பாருமா, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல்ல ஜெயிக்குது. அவரு நம்மளுடைய ஜப்பான்ல இல்ல, தமிழ்நாட்டுலதான் ஜெயிக்க போகுது. அது ஒரு ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்துல இல்ல, ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கும். தோல்வி அடைய போகுது, நீ பாரு, சரியா? ஆகையினால நாங்க வெற்றி வாகை சூடுவோம். ஆனா இண்டிவிஜுவலா நாங்க ஆட்சி அமைப்போம். கூட்டணி இல்லாம நாங்க இண்டிவிஜுவலா ஆட்சி அமைப்போம். நான் சீட்டு கணக்கு சொல்ல நான் விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீட்டு கணக்கு 200 ஜெயிப்போம், 234 234 ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல விரும்பல. நாங்க இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தேர்தலை கணிக்க முடியல. அதுதான் கணிக்க முடியலன்னு சொல்லாத. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்களுக்கு அந்த ஓட்டருடைய இது எடுத்ததுனாலதான் உங்களுக்கு இப்ப அதிகமான பெர்சன்டேஜ் தெரியுது. அது இல்லைன்னு சொன்னாக்க இதே 60, 55, 40 இந்த ஓட்டு தான் போலா இருக்கும். அது எடுத்து அந்த ஓட்டுகள்லாம் நீக்கியாச்சு இல்லையா? நிறைய ஒவ்வொரு தொகுதிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல நீக்கியாச்சு. ஆமா, கள்ள நோட்டு, கத்திரிக்காய் நோட்டு, நீ தான் போய் கள்ள ஓட்டுன்னு பார்த்து நீ தான் போய் சீர் குத்திட்டு வந்த. வாயடிக்கலைன்னா உனக்கு இந்த இதுல வேலை கிடைக்காது. நீ இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புரை பண்றத நிப்பாட்டுங்க. நீ பிஜேபி கிட்ட என்ன சொம்படிக்கிறியா? சொம்படிச்சுட்டு அவங்க கொள்ளக்காரங்கம்மா. பிஜேபி ஏற்கனவே 4 கோடி அனுப்பிச்சு விட்டா எம்பி எலெக்ஷன் 4 கோடி அனுப்பிச்சு அதை புடிச்சுட்டாங்க. அது புடிச்சதுக்கு ஏன் பணம் இல்ல ஓம் பணம் இல்லைன்னு இப்ப கடைசியில ஏன் பணம் தான் ஒத்துக்கிட்டாரு இவங்க மாநில தலைவர். அப்ப அது என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளதுக்கு போட்டுக்கணுமா இல்லையா? மாநில தலைவர்னால விட்டு வச்சிட்டியா? அப்ப அந்த ஆளு திரும்ப ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்த? சாத்தூர் தொகுதியில. இப்ப சாத்தூர் தொகுதியில என்ன தெரியுமா? ஒரு ஓட்டுக்கு 1,500 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு 3,000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் வேற. ஜெயிச்சு வந்த உடனே அந்த கூப்பனை மாத்திக்கிடலாம். புரிஞ்சதா? இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் யாருக்கு தெரியாது? எல்லா இடத்துலயும் இங்க பாரு, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு அயோக்கியத்தின் கூட்டாரம். இன்றைக்கு இந்த அம்மா எதிர்கட்சியில ஒரு அம்மா துணை தலைவியா இருந்துகிட்டு ஊன்னு பேச்சு, முக்காத்துட்டுக்கு வழி இல்ல, பேருக்கு தான் வக்கீல் புருஷன் பொண்டாட்டி. அவங்க என்ன எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், பாபுக்கும் தெரியும். அங்க சும்மா உக்காந்துட்டு பொழுது போயிட்டு இருக்கோம் கமலாலயத்துல. அது இன்னைக்கு 700 கோடி 800 கோடி வச்சிருக்கு. எப்படி வந்துச்சு 700 கோடி 800 கோடி? எங்களை சம்பாதிச்சுட்டேன்ற நாங்க பல தொழில் பண்றோம். அவங்க தொழிலும் பண்ணல, ஒண்ணும் இல்ல. ஒரு வக்கீல், அது ஞாயிற்றுக்கிழமை வக்கீல். இந்த வக்கீலுக்கு இவ்வளவு காசு எங்க இருந்து வந்துச்சு? 700 கோடி. நானும் கிட்ட போய் அது அந்த அம்மா தோத்து போயிருமா. நேத்துக்கு யார் பண்ணிருக்கா? இவங்க பிஜேபியில இருந்து ஒரு முக்கிய தலைவர்.
அந்த தலைவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஜெயிக்க முடியாது, அந்த அம்மாவுக்கு எகென்ஸ்டா கட்சிக்காரவங்களே, நம்ம கட்சிக்காரவங்களே அங்க வேலை பார்த்துட்டாங்க. யாரு? அதெல்லாம் எனக்கு பேரெல்லாம் சொல்ல வேணாம். ஆகையினால அந்த இதுல கோவை வடக்குடா, கோவை வடக்கு. So, ஆகையினால அந்த அம்மா எல்லாம் மொட்டை கடிதாசி தான். தோக்கிறது உறுதி அப்படின்னு நான் இப்ப சேலஞ்சு பண்றப்பா. அந்த அம்மா தோக்குதுப்பா, என்னப்பா சேலஞ்சு சொல்லு. நீ மொட்டை அடி, நானும் மொட்டை அடிக்கிறேன். அப்புறம் என்ன, சும்மா போ. கேட்கடுங்க, ரெண்டு கேட்கடுங்க. எதுக்கு கைய காலா நினைச்சு கும்பிடுறேன்? எப்படி என்ன எப்படி? அப்படித்தான். இது மாதிரிதாம்மா. தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பேச வேணாம்னு சொல்லுங்க சார். பாரு சார், எல்லாம் இங்க பாருமா, எங்களுடைய ஆட்சி மீண்டும் அமையும். எங்க தலைவர் முதல்ல முறைப்படி சட்டப்படி சட்டமன்றத்துல எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கி சட்டமன்ற எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் கூடி எங்க தலைவரை தேர்ந்தெடுத்த பின்னாடி அவர் கவர்னருக்கு லெட்டர் கொடுத்து கவர்னர் எந்த தேதி வச்சு தேதி குறிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. மாட்டோம், அது அவர் தான் குறிப்பாரு. கவர்னர் தான் சொல்லுவாரு, இந்த இடத்துல இங்க வச்சுக்கலான்னு எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாரு. எங்க முதலமைச்சர் ஆலோசனை சொல்லுவாரு, புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதுவும் கூட நாங்க சிக்கனமா தான் செய்வோம். இப்பயும் சொல்றேன், கவர்னர் மளிகையில தான் இருக்கும், வெளியில கூட பண்ண மாட்டாரு. ஏன்னா வெளியில பண்ணா செலவாகும். எங்க பனையூர்ல அந்த ஒரு இந்த சுல்லான்னு இந்த அணில் குஞ்சுக, அது பூரா அறவை காடுகள்லாம் சொல்லுதுல, 8ஆம் தேதி பதவி எடுக்க போறான். எல்லா இடத்துலயும் போஸ்ட், இந்த மந்திரி இங்க என்னங்கடாங்க. அதாவது எவ்வளவு ஒரு பொய்க்கு. அப்ப அவருக்கெல்லாம் இவர் என்ன சொல்ல போற? கேள், அவர்கிட்ட கேள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.